தர்ஷுகுட்டி சேனல். நம்ம இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, பாவக்காய் வச்சு மொறு மொறுன்னு எப்படி ஒரு வறுவல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு 1/2 கிலோ அளவு பாவக்காய் எடுத்திருக்கேன். நான் பெரிய பாவக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த குட்டி பாவக்காய் கிடச்சா அதுலேயும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாவக்காய் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல மொறு மொறுன்னு வரும். இந்த வறுவல் 2-3 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் மொத்தமாக அரைஞ்சிட்டோம்னா சாஃப்டாக இருக்கும், மொறு மொறுன்னு இருக்காது. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நான் இதில் எதுவும் விதையெல்லாம் எடுக்காமல் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் விதையை எடுத்துகிட்டு செய்வாங்க. ஆனால் விதை உடம்புக்கு நல்லது தான், அதனால் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பாவக்காயில் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இந்த கடலை மாவு கூட நம்ம வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இது கூட இப்போ நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால நமக்கு நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். இப்போது நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இது 1/2 கிலோங்கிறதுனால நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். ரொம்ப தண்ணி தெளிக்க தேவையில்லை, லைட்டாக தண்ணி தெளித்து கலந்தாவே போதும். இந்த மாதிரி கெட்டியாக லைட்டாக தண்ணி தெளித்து கலந்து வச்சுருக்கேன். ஒரு பக்கம் வாணலியில் எண்ணெய் விட்டு நல்லா காய விட்டுருக்கேன். இந்த சூடான எண்ணெயில் நம்ம இதை மாதிரி போட்டு நல்லா பொன்முறுவலாக வறுத்து எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான பாவக்காய் வறுவல் நமக்கு ரெடி ஆயிரும். குழந்தைங்க நிறைய பேர் பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எல்லா பக்கமும் நல்லா முறுவலாய் வந்தோடையும் நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்குவோம். இந்த பாவக்காய் வறுவல் கூட சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது கூட சர்வ் பண்ண சூப்பராக இருக்கும். இந்த பாவக்காய் வறுவல் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷு. யாருக்கெல்லாம் இந்த பாவக்காய் வறுவல் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது நம்ம செஞ்சு வச்ச பாவக்காய் எல்லாத்தையுமே இதே மாதிரி வறுத்து எடுத்துக்குவோம். நான் அடுத்த பேட்ச் பாவக்காய் வறுத்து எடுக்கிறேன். இதை மாதிரி நம்ம தனித்தனியாக உதுத்து விடும்போது ஒன்றோட ஒன்று சேராமல் நல்லா தனித்தனியாக முறுவலாக வரும். சூடான சாம்பார் சாதத்தோடையும் ரசம் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போது மொறு மொறுன்னு பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கோம். சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தர்ஷுகுட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த ஆளுங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். தேங்க்ஸ் ஃபார்